இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இலக்கணத்தில் புணர்ச்சி. புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழியும் வருமொழியும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து புணர்வது தான் சேருதல். புணர்ச்சி என்பது சேருதல். நிலைமொழியும் வருமொழியும் ஒன்றோடு ஒன்று இணைவது புணர்ச்சி எனப்படுகின்றது. இந்த புணர்ச்சியானது இரண்டு வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. விகாரம். இப்போ பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி எவ்வித மாற்றமும் இல்லாமல் வருமொழியும் நிலைமொழியும் புணர்வது தான் நம்ம இயல்பு புணர்ச்சி என்று சொல்கிறோம். இங்கே பாருங்கள், அதற்கான எடுத்துக்காட்டு வாழை மரம். வாழை மரம், வாழை கூட்டல் மரம். இது பாருங்க, எவ்வித வேறுபாடும் இல்லாமல் அவ்வாறே வாழை மரம் என புணர்கின்றன. இதை தான் நம்ம இயல்பு புணர்ச்சி. இயல்பாக நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இயல்பாக புணருமானால் அது இயல்பு புணர்ச்சி எனப்படுகின்றது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விகார புணர்ச்சி. சில மாற்றங்களுக்கு உட்பட்டு நிலைமொழியும் மறுமொழியும் புணர்வதையே நாம் விகார புணர்ச்சி என்கின்றோம். இதில் பார்த்தீங்கன்னா இவை மூன்று பிரிவுகளாக, ஒன்று தோன்றல், தோன்றல், தோன்றல். இரண்டாவதாக பாருங்க திரிதல், திரிதல். மூன்றாவதாக கெடுதல், கெடுதல். இப்போ தோன்றல் என்று சொல்லும்போது பாருங்க, முதலாவதாக தோன்றல் திரு கூட்டல் குரல். திரு கூட்டல் குரல். இப்போ பார்த்தீங்கன்னா திரு கூட்டல் குரல் திருக்குறள். இக்கு தோன்றுகின்றது, இடையில பாருங்க இக்கு தோன்றுகின்றது. தோன்றும் போது இதை தோன்றல் என்று சொல்கிறோம். தோன்றலின் அடிப்படையில் தோன்றியது இக்கு. இதுக்கான விதி கூட இருக்குது. நாம இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப மிகும் என்ற விதிப்படி இது வந்து புணர்கின்றது. அடுத்ததாக இரண்டாவதாக பாருங்க திரிதல். திரிதல்ல பாருங்க மரம் கூட்டல் வேர். திரிதல்ல பாருங்க பல் கூட்டல் பொடி. பல் கூட்டல் பொடி. இதில் பார்த்தீங்கன்னா பற்பொடி. பற்பொடி இங்க இருக்கின்ற இல்லானது இற்றாக. இதற்கான விதி வந்து முன்னின்ற மெய் திரிதல் என்ற விதி இதுக்கு இருக்குது. முன்னின்ற மெய் திரிதல் என்ற விதியின் அடிப்படையில் இதானது இல்லானது இற்றாக திரிகின்றது. அடுத்ததாக பாருங்க மூன்றாவதாக கெடுதல் விதிப்படி பாருங்க மரவேர். மரம் கூட்டல் வேர், மரவேர் என புணர்கின்றது. இதில் பாருங்க மரவேர்னா இதுக்கென்று மகர ஈற்று புணர்ச்சி என்று சொல்லுவோம், மகர ஈற்று புணர்ச்சி என்று சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்ப என்ற ஒரு விதி இதுக்கு பயன்படுத்துகிறோம். இருந்தாலும் நீங்கள் போக போக பெரிய கிளாஸ் போகும்போது அந்த விதியெல்லாம் சேர்த்து இதை படிப்பீங்க. இதுதான் இதன் அடிப்படையில் வருகின்ற புணர்ச்சியாகும்.